அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். பிரியாணி மேன் மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஐயோ, மீண்டுமா? ஆமாங்க, செம்மொழி பூங்காவை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, அங்க வர பெண்களை ஆபாசமா பேசிட்டாரு அப்படிங்கிற குற்றத்திற்காக போன வாரம் கைது செய்யப்பட்ட பிரியாணி மேன் அப்படிங்கிற அபிஷேக் ரவி நேற்றைக்கு தன்னுடைய சொந்த ஜாமீன்ல விடுதலை ஆனாரு. ஜாமீன் ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போட்டுட்டு விடுதலை ஆகிற நேரத்துல அவர் மேல இன்னொரு வழக்கு போட்டு அவரை கைது செஞ்சிருக்கு காவல்துறை. இந்த முறை என்ன வழக்கு போட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்திட்டாரு, இன்னொருத்தருடைய மத நம்பிக்கையை கொச்சப்படுத்துற மாதிரி புண்படுத்துற மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிற குற்றத்துக்காக அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்பட்டமா தெரியுது, பச்சையா தெரியுது, இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு. எனக்கு போன வாரம் வரைக்கும் கூட ஒரு சின்ன ஐயம், டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப கன்ஃபார்மா சொல்றேன், பிரியாணி மேன் முழுக்க பழிவாங்கப்படுகிறார். யாருக்காக பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கறதெல்லாம் கடைசியில புரியும். இப்ப ஒரு சில கேள்விகளை நாம கேட்க வேண்டியது இருக்கு. திரும்ப கேட்கப்படுற கேள்விதான், இருந்தாலும் பரவாயில்ல, அத அழுத்தம் திருத்தமா நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மக்கள் மனசுல இந்த அரசின் லட்சணம் என்ன அப்படிங்கிறது தெளிவா பதியும். இப்ப மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருடைய மத நம்பிக்கையை கொச்சப்படுத்துறதோ, காயப்படுத்துறதோ, கேவலப்படுத்துறதோ, ஆபாசமா பேசுறதோ ஏத்துக்கவே முடியாது. இப்ப ஒரு பகுத்தறிவு விவாதம் அப்படின்னா அது வேற. ஏன்பா கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு விவாதம் பண்றது வேற. அது வேற ஒரு தளத்துல நடக்க வேண்டிய விஷயம். ஆனா இங்க வேணும்னே வம்படியா இன்னொருத்தருடைய மத நம்பிக்கையை இழுத்து வச்சு அதை கொச்சப்படுத்துற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி, புண்படுத்துற மாதிரி பேசுறதுல என்னைக்குமே நமக்கு உடன்பாடு இல்ல. சோ பிரியாணி மேன் நியாயமாக அந்த குற்றத்துக்காகத்தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அதை நாம ஏத்துக்கிறோம். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இவங்க சொல்ற அந்த காணொளி வெளியிட்டு பல மாசம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆக போகுது. புகார் கொடுத்த நபர் ஒரு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இதையே தான் போன வாரமும் கேட்டேன். செம்மொழி பூங்கா தொடர்பாக பிரியாணி மேன் காணொளி வெளியிட்டது 1.5 மாசத்துக்கு முன்னாடி. எங்கயோ தேனாம்பேட்டையில இருக்கிற ஒரு பெண்மணி, அவங்க தினமும் இந்த செம்மொழி பூங்காவில் வாக்கிங் போவாங்களாம். அவங்க வாக்கிங் போற அந்த பூங்காவை பத்தி பிரியாணி மேன் கொச்சையா ஆபாசமா பேசிட்டாராம். அது அவங்களுடைய மனசை புண்படுத்திருச்சா. அவங்க போய் வழக்கு கொடுத்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டாரு. 1.5 மாசமா அந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அது எப்படி அடுக்கடுக்காக அவர் மேல விமர்சனம் வரும்போது சரியா இந்த வழக்கு பதிவு செய்யப்படுது? அதே மாதிரிதான் இந்த முறையும் அவரு கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்தியதாக சொல்லப்படுகின்ற அந்த காணொளி வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. புகார் கொடுத்த நபர் ஒரு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சரியா அவரு ஜாமீன்ல விடுதலையாக போற நேரத்துல இந்த வழக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அப்ப இதுல இருந்தே தெரியல இது அப்பட்டமா ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு. சரி, ஓகே, அது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி பிரியாணி மேன் உண்மையாகவே இந்த குற்றத்துக்காகத்தான் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தா, இதே தப்ப செஞ்ச யூடியூப் ரூட்டஸ் மைனரையும் சும்மி வண்ண காவியம் அப்படிங்கிற பாட்காஸ்டை சேர்ந்த நபர்களையும் ஏன் இதுவரைக்கும் கைது செய்யல? கைத விடுங்க, அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் ஆவது பதிவு செய்யப்பட்டு இருக்கா? நியாயமா பார்த்தா பிரியாணி மேனை விட, அபிஷேக் ரவியை விட 100 மடங்கு 1000 மடங்கு இன்னொருத்தருடைய மத நம்பிக்கையை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி ஆபாசமாக பேசியது இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனரும் சும்மி வண்ண காவியத்தை சேர்ந்த ஆஷிராமா அப்படிங்கிற அந்த முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்ற கோழை நபர்களும் தான். யூடியூப் ரூட்டஸ் மைனர் என்ன பேசினாரு? தில்லையில் இருக்கின்ற நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவ நடன வடிவத்தை மிக கேவலமாக ஆபாசமாக கொச்சப்படுத்தி பேசினார். அவர் பேசி 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க பல காவல் நிலையங்கள்ல அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இது வரைக்கும் அது தொடர்பா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கூப்பிட்டாவது விசாரிச்சிருப்பாங்களா? ஏன்பா அப்படி பேசுன அப்படின்னு? இல்ல அவர் பேசினதாவது துளி அளவுக்கு உண்மையா? அப்பட்டமான பொய். எங்கடா இருந்து பேசுன, எதுல இருந்து எடுத்து இப்படி ஒரு கருத்தை பதிவிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் எழுதிய இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற புத்தகத்துல தான் அந்த கருத்து இருக்கு, அதைத்தான் நான் எடுத்து பேசினேன் அப்படின்னு ஒரு உருட்டினார். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியாரே சிதம்பரம் மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு தல புராண புத்தகத்துல இருந்துதான் இந்த கருத்தை எழுதுனதா தெளிவா குறிப்பிட்டு இருப்பாரு. சரி, ஓகே, அப்படியாவது ஒரு புத்தகம் இருக்கான்னு தேடி பார்த்தா அப்படி ஒரு புக்கே இல்ல. சோ இல்லாத ஒரு புக்கு, அதுல இல்லாத ஒரு ஆபாச கருத்து,
அத வந்து வைணவரான அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் தன்னுடைய புத்தகத்துல எழுதிட்டாரு அப்படிங்கறது கூட தெரியாம இந்த தற்குறி எடுத்து பொது வெளியில ஆபாசமா பேசியிருக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? தில்லைக்காளிக்கும் நடராஜ பெருமானுக்கும் நடன போட்டி நடந்துச்சாம். தில்லைக்காளியோட ஆட்டத்துக்கு நடராஜ பெருமானால ஈடு கொடுக்க முடியலையாம். எங்க அந்த அம்மா ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற கவலையில நடராஜ பெருமான் ஒரு ட்ரிக், ஒரு தந்திரத்தை கையாண்டாராம். அதாவது ஆடிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய ஒரு காலை தூக்கி நடனம் ஆடினாராம். அந்த நேரத்துல அவருடைய பிரைவேட் பார்ட், அதாவது புரியுதா, அவருடைய அந்த பிறப்புறுப்பு வெளியில தெரியற மாதிரி அவரு நடனம் ஆடினாராம். அது தில்லைக்காளியோட கண்ணுல பட்ட உடனே அந்த அம்மா தடுமாறி நடன போட்டியில தோத்துட்டாங்களாம். இதுதான் நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவ வடிவம் அப்படின்னு அந்த தற்குறி பேசி இருக்கு. இது சரியா? சொல்லுங்க, இது சரியா? எவ்வளவு கேவலமான ஆபாசமான புத்தி இது. இதுக்குதான் அடிப்படை அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. திராவிட கூட்டத்துக்கு அடிப்படை அறிவு வரலாறு அப்படின்னா என்னன்னே தெரியாது. தமிழ் மரபுனா என்ன, ஆரிய மரபுனா என்ன, அதை பிரிச்சு பார்க்கிற புத்தி வேணும். இப்ப இதே ஆனந்த தாண்டவத்தை பத்தி தமிழ் பேரறிஞர், தமிழ் தேனி, என்னுடைய வரலாற்று ஆசான் ஐயா மயிலைசீனி வேங்கடசாமி அவர்கள் இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். வெறும் 120 பக்கம் தான். அதை வாங்கி படிச்சு பாருங்க. ஆனந்த தாண்டவத்தின் உண்மை பொருள் என்ன அப்படிங்கறத அவ்வளவு அழகா விளக்கி இருப்பாரு. மொத்தம் 7 வகையான தாண்டவம், 108 கரணங்கள் இருக்கு. குறிப்பா இந்த ஆனந்த தாண்டவத்தை எடுத்துக்கிட்டா அதுல பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற எழுத்து ஒளிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிவனுடைய 5 தொழில்கள், காத்தல், அழித்தல், அருளல் அப்படின்னு 5 தொழில்கள் அந்த வடிவத்துக்குள்ள அமைச்சிருப்பாங்க. இதுதான் தமிழ் மரபு, இதுதான் தமிழ் கலை வடிவம். இத புரியாத ஆரியர்கள் ஏதோ கதை கட்டி விட்டாங்க அப்படின்னா அது கூட தெரியாம அதை எடுத்துக்கிட்டு வந்து பொது வெளியில பேசி பல பேரோட மத நம்பிக்கையை கொச்சப்படுத்தினாரு, காயப்படுத்தினாரு இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்கள். இதுக்காக அவர் மேல பல பேர் புகார் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆரா பதிவு செய்யப்பட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல. 2 வருஷமா அந்த நபரும் பல அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி கொச்சையா, கேலியா, ஆபாசமா சித்தரிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல? சரி, அவரை விடுங்க. இந்த சும்மி வண்ண காவியங்கள் அப்படின்னுட்டு ஒரு பாட்காஸ்ட் குரூப் சுத்திக்கிட்டு இருக்கோம்ல, 5 மாசத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாம் மதத்தை பற்றியும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக போற்றக்கூடிய முகமது நபிகளை பற்றியும் அவ்வளவு கேவலமா ஆபாசமா பேசினாங்க. இது தொடர்பா அர்ஷித் அப்படிங்கிறவரு அவங்க மேல புகார் கொடுத்தாரு. அந்த புகார் இதுவரைக்கும் எஃப்ஐஆரா பதிவு செய்யப்படவே இல்லை. 5 மாசம் ஆச்சு. 5 மாசம் ஆச்சு. ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? ஏன் எடுக்கல அப்படின்னா, நான் சொன்ன இந்த 2 பேரும் திமுகவிற்கும் திராவிடத்திற்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் பெரியாருக்கும் முட்டு கொடுக்கிறவங்க. சோ திராவிடத்தை ஆதரிச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணும்னாலும் பேசலாம், யார வேணும்னாலும் ஆபாசமா திட்டலாம், உங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது. ஆனா நீங்க கொஞ்சமா திமுக அரசை விமர்சனம் பண்ணி ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டா முடிஞ்சு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வச்சு செஞ்சிருவாங்க உங்களை. அதுதான் பிரியாணி மேனுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு முறை அவரு இன்பநிதி, உதயநிதி, ஐயா ஸ்டாலின் இவங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணி ஒரு காணொளி வெளியிட்டுட்டாரு. எப்படா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு சரியா அமைஞ்சு போச்சு. அதை பயன்படுத்தி அவரை பழி வாங்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவரே ஒரு பெரியாரிஸ்ட் தான். போன வாரம் வரைக்கும் பெரியாரிஸ்டா தெரிஞ்ச பிரியாணி மேன் இன்னைக்கு வந்து இந்த திராவிட கூட்டத்துக்கு சங்கி ஆயிட்டாரு. எனக்கு புரியல. நீங்க பிரியாணி மேன் மேல நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா ஏன் இப்ப இத்தனை நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சரி, ஓகே, அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஏத்துக்கிறோம். அதே குற்றத்தை செய்த யூடியூப் ரூட்டஸ் மைனர் மேலையும் இந்த சும்மி வண்ண காவியத்தின் மேலையும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த பாரபட்சம்? ஏன்னா அவங்க எல்லாம் திமுகவிற்கு ஆதரவானவர்கள். அப்பட்டமான ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திராவிட பாசிச ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஐயா ஸ்டாலின் தான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவார், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கயா சொல்ல விடுறீங்க? ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டா, ஏதாவது ஒரு தவற சுட்டி காட்டிட்டா, யாராவது விமர்சனம் செஞ்சுட்டா அவங்களை எல்லாம் புடிச்சு கைது பண்ணி சிறையில அடைச்சிடுறீங்க. அப்புறம் யாரு வந்து ஒரு விமர்சனத்தை சொல்லுவாங்க? அப்ப நீங்க சொல்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்லிக்க வேண்டியது தானே, குறை சொல்றதுக்கு யாருமே இல்ல, நாங்க வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. பூனை கண்ணை மூடிக்கிச்சு அப்படின்னா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? அப்படி இருக்கு உங்க கதை. நீங்க எந்த தப்பு செய்யல அப்படின்னா, நீங்க உண்மையாகவே ஒரு மக்களாட்சிய, ஜனநாயக பூர்வமான ஆட்சிய, நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா விமர்சனத்தை தைரியமா எதிர்கொள்ளணும். ஏன்பா இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறியா? இதை நாங்க ஏத்துக்கிறோம், இங்க பாரு நீ சொன்னது தப்பு, இதுதான் அதுக்கான பதில் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு
எங்களை சொல்லிட்டல்ல அவனை மாட்டுவேன் அப்ப வச்சுக்கிற உன்னை அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, அரச பயங்கரவாதம். ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட உப்பு சப்பு இல்லாத கேஸை எல்லாம் போட்டு ஒரு பையனை பழி வாங்குறது உங்களுக்கே அசிங்கமா தெரியல? இதுதான் உங்களுடைய லெவலா? இந்த அளவுக்கு தான் நீங்க எல்லாம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதையெல்லாம் உணர வேண்டியது மக்கள் தான். நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. தேடி தேடி போய் உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துனீங்கல்ல, இப்ப பாருங்க எப்படி எல்லாம் இந்த அரசு அராஜகமா நடந்துக்குது அப்படிங்கறத உங்க கண் குளிர பாருங்க. சரியா? பார்த்துட்டு மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளான எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பதிவோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.